மகாநதி சீரியல்ல வளைகாப்பு நிகழ்ச்சிலாம் சிறப்பா நடந்து முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வந்த உடனே காவேரிக்கு, விஜய்க்கும் சேர்த்து ஆரத்தி எடுக்குறாங்க. விஜய் இருந்துகிட்டு என் பொண்டாட்டிக்கு நான் தான் ஆரத்தி எடுப்பேன் அப்படின்னு பூசணிக்காவ வாங்கி ஆரத்தி எடுத்து அத வெளியில கொண்டு வந்து உடைச்சிட்டு போறாப்புல. அதுக்கப்புறம் ஃபோன்ல சிசிடிவி கேமராவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது, கிருஷ்ணா யாரு கூடயோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. வெளியில வந்து பார்த்தா, நம்ம கிருஷ்ணா வேற யாருகிட்டயும் பேசல. பசுபதியோட பையன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. இத விஜய் நல்லாவே பார்த்துட்டாப்புல. ஆனா, அப்பொழுதைக்கு எதுவுமே கேட்கவே இல்ல. அமைதியா இருந்துட்டாப்புல. மறுநாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரியும், விஜயும் வாக்கிங் போகும்பொழுது ஆப்போசிட்ல கிருஷ்ணா வாக்கிங் போயிட்டு வரும்பொழுது, "என்ன கிருஷ்ணா வேலைக்கெல்லாம் போகலையா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல சார் இனிமேக்கு தான் போகணும். நேரா சைட்டுக்கு போயிட்டு அங்கருந்து நான் ஆஃபீஸ்க்கு வரேன்." அப்படின்னு சொல்லும்பொழுது, "ஆமா சென்னையில உனக்கு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா?" அப்படின்னு கேட்க, "இல்லையே எனக்கெல்லாம் இங்க யாரும் ஃப்ரெண்டே இல்ல." அப்படின்னு கிருஷ்ணா சொல்ல, "இல்ல நேத்து நீ நைட்டு யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்த. நான் பார்த்தேன். ஆனா அது யாருன்னு தான் தெரியல. அதனால தான் கேட்டேன்." அப்படின்ன உடனே கிருஷ்ணா திருதிருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. ஸோ விஜய்க்கு நல்லாவே தெரியும் அது பசுபதியோட பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா யாருன்னு தெரியல அப்படின்னு விஜய் சொல்லிடுறாப்புல. உடனே கிருஷ்ணா இருந்துகிட்டு, "நானா இருக்காது வேற யாராச்சும் பார்த்துருப்பீங்க" அப்படின்னு ஏதோ சொதப்பிட்டு அங்கேருந்து போறாப்புல. அதுக்கப்புறம் தான் நம்ம விஜய் எதுக்கும் இவன் மேல ஒரு கண்ணு வைக்கணும். நீ சொன்னது கரெக்ட்டு தான். இவன அவசரப்பட்டு வேலையில எடுத்திருக்க கூடாது அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இந்த கிருஷ்ணாவால ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படிங்கிறது தெரியல. இதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி, விஜய் குடும்பமா உட்காந்து பொங்கல் பண்டிகைய எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் நிவீன போய் நம்ம விஜய் மீட் பண்ணி குமரன பத்தி விசாரிக்கும் பொழுது, குமரன் வந்து எப்பயே இங்க வந்துட்டாப்லயாம். அங்க போன இடத்துல ஏதோ பிரச்சனையாம். அதனால அங்கலாம் வேலை செய்யவே இல்ல அண்ணன். அந்த அண்ணன் வந்து குமரன் வந்து இங்க வந்துட்டாப்ல அப்படிங்கிறத மட்டும் சொல்றாங்க. அப்படின்னா குமரனுக்கு ஏதோ ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத மட்டும் விஜயும், நவீனும் கணிச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ என்ன பிரச்சனை வரப்போகுது அப்கமிங்ல அப்படிங்கிறது தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.